விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிய வணக்கங்கள். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2024 புத்தாண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் குடுப்பினைகளை கெடுப்பனைகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகளின் இருப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது அற்புதமான முறையில் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சூழ்நிலைகளும் எந்தெந்த விதங்களில் அமைகிறது என்பதை சற்று விரிவாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கிரகங்களின் அரசன் சூரிய பகவான் மற்றும் ஞானகாரகனான மோட்சக்காரகனான கெட்டிக்கார கிரகமான கேது பகவான் உறுதிப்படுத்துகிறார்கள். கிரகங்களிலேயே அதிகபட்ச பெருங்கொண்ட மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய குருபகவான் சனிபகவான் போன்ற கிரக நிலைகளும் அருமையான முறையில் சாதகமான யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த அருமையான அற்புதமான தருணமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை நவகிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதுமட்டுமல்லாது உச்சபட்ச மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த முன்னேற்றங்கள் என்பது உருவாகப் போகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எவ்விதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த தனலாபத்தை பணப்புழக்கத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அபரிவிதமாக இருக்கிறது. ஏனெனில் நவகிரகங்களிலேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தன்னுடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலிமையாக சஞ்சரிக்கிறார். இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேஷம் ராசியில் குருபகவான் சஞ்சரிக்கும்போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார். அதுமட்டுமல்லாது குரு தன்னுடைய நட்புகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அதுமட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு இனிதான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தில் குருபகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பினால் குருமங்களயோகம் உண்டாகிறது. இந்த மாதிரியான குருமங்களயோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் கருதப்படுகிறது. அதுமட்டுமல்லாது வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பார்க்கும்போது சனி மிகவலிமையாக ஆட்சிபலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி இருக்கும்போது குடம் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சனிபகவான் உறுதிப்படுத்துகிறார். சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் எந்த சனியாக இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறப்பான தருணமாக அமையப்பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் சனி ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான நல்லபல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான திருப்பங்களை பெறுவதற்கான யோகங்களையும் உறுதிப்படுத்துகிறது. மேலும் சர்ப்ப கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான விரயஸ்தானமான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான சத்ருஸ்தானமான கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது. அதுமட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானமான தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் ஜீவனஸ்தானமான மகரம் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார். சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான யோகங்களும் செல்வ செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கோடீஸ்வர யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்.
செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரியமங்களயோகத்தோடு மிகச்சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. அதேபோன்று சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார். புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் 3 இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார். விருச்சகம் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு வகையான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிரபகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது. இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்களயோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகத்தால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான தருணமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் 2½ தினங்கள் சஞ்சரிப்பார். அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தள்ளிப்போடுதல் நல்லது. மற்ற தருணங்கள் சாதகமாக இருக்கிறது. அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருப்பினும் உங்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக கருதப்படுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையப்போகிறது. எனவேதான் கிரக நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி அமைவதற்கான வாய்ப்புகள் அபரிவிதமாக உள்ளது. விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 6இல் குரு இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் குருபகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். கடன் சார்ந்த தொல்லைகள் போன்ற சிரமங்கள் விலகும். நிச்சயமாக உடல் நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பல்வேறு விதமான இனிமையான சுப நிகழ்வுகளும் சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு. குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அதற்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் மங்களகரமான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய நிலையாக கருதப்படுகிறது. ஏனெனில் குருபகவான் 6இல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமாகிய குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதிகமாக கிடைப்பதால் குருமங்களயோகம் உண்டாகி திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும். மேலும் நண்பர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும். பல்வேறு விதமான கூட்டாளிகளுடன் உங்களுக்கு நல்லுறவு ஏற்படும். மேலும் குழந்தைகாரகன் குருபகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானின் தொடர்பு சிறப்பாக இருப்பதாலும் சுக்கிரபகவான் பலமாக இருப்பதாலும் இந்த தருணத்தில் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் அற்புதமான முறையில் உருவாகிறது. பூர்வீக சொத்துக்கள் மற்றும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கி கோடீஸ்வரயோகம் பெறக்கூடிய வகையில் திடீர் அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது சனிபகவான் மிக வலிமையாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். எனவே பல்வேறு வகையான சுப விரயங்கள் ஏற்படும். அதாவது நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் உருவாகிறது. இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை. அதேபோன்று ராகு பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதால் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிதான மாதமாக நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்புகளை ராகு உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது வீற்றிருக்கிறார். 11ஆம் இடத்தில் எந்த கிரகமிருந்தாலும் நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி. ஆக கேதுவால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். சனி சுகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் மிகச் சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் சலுகைகள் உட்பட நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது. புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் வலிமையாக தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் புதிய சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து இருக்கின்றன. மேலும் சூரியன் ஜனவரி மாத முற்பகுதியில் ராசிக்கு 2லும் பிறகு 3லும் நுழைகிறார். எனவே புதிய முன்னேற்றத்திற்கான பலவழிகள் கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் பெரும்பாலும் ஜென்மத்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் அமருகிறார்.
சுக்கிர பகவானின் இந்த மாறுதலும் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறது. புதனின் அமைப்பும் சாதகமாக உள்ளது. சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் 8இல் அஷ்டமத்தில் மறையும்போது மட்டும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள் சாதகமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து நவகிரக ஆலயத்திற்கு சென்று 2 நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்.